விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, குல தெய்வ அருள் ஒவ்வொருத்துக்கான அமைப்பு முக்கியம் தரணும். ஒரு மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையில குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் எது எதை தடை கொடுக்கும். நாம குலதெய்வத்தை வழிபடாம இருந்தா என்னென்ன விஷயத்திலிருந்து நாம வெளியேறும். முதல்ல பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சொந்த இடத்தை விட்டு நாம வெளியே போயிடுவோம். அங்க இருக்க விடாது, வாழ வைக்காது. குலதெய்வத்தின் சாபம் என்று சொல்லக்கூடிய அதனுடைய குறை எதனா வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியமா நாம செய்யலப்பா. நாம முன்னோர்கள் செய்து வைத்த பிரச்சனைகள் எதனா செஞ்சுட்டு போடாங்கன்னா நம்ம பூர்வ புண்ணியத்துல சொந்த ஊர்ல சொந்த மண்ணுல நம்மளால வாழ முடியாது. அங்க வியாபாரம் பண்ண முடியாது, சொந்த இடத்துல ஒரு வீடு கட்ட முடியாது, இருக்கக்கூடிய இடத்த கூட நம்மளால காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு நாம் ஆளாயிடும். இதெல்லாம் ஏன்னா குலதெய்வத்தின் சாபம். முக்கியமா குழந்தை பேரு, திருமணம், நோய் இல்லாத வாழ்வு, நம்ம வீட்டுல குடும்பத்துல அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் எதனால வருடான்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். இதெல்லாம் விஷயங்கள் எதை கொடுக்கும் என்றால் குலதெய்வத்தின் சாபம். குலதெய்வத்தை நாம சாபமா சொல்றதை விட நாம சரியா வழிபடணும். அன்னை காளிகாம்பாளுக்கு தெய்வமா இருக்கிறாங்களா, காளிகாம்பாளை நம்ம வீட்டிலே வச்சு வழிபடலாம். எங்க நாம நினைக்கிறோமோ அங்க பிரதிஷ்டை ஆயிடுவாங்க. அவங்க குலதெய்வம் யார்? அது அவங்கதான் குலதெய்வம் இல்லை. பச்சையம்மன் எல்லா தெய்வமும் இருக்கு. சில பேருக்கு திருமலை திருப்பதி தெய்வம் இருக்கும். குலதெய்வம் யார் யாருக்கு எது இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க நினைக்கிற இடத்திலே பிரதிஷ்டை ஆகக்கூடிய தன்மை. ஐயா, நம்ம அந்த எல்லைக்கு நாம் போக முடியல, நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய எல்லைக்கு நாம் சென்று குலதெய்வம் அந்த பச்சையம்மன் காளி தேவி இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கே நாம வழிபடலாம். அந்த நேர்த்தி கடன்களை செய்து கொள்ளலாம். இல்லையா, ஒரு கல்லை வச்சு கல் எதிர்கொண்டு நாம வழிபடலாம். ஐயா, வீடு கட்ட போறேன், கல்யாணத்தை நடத்த போறேன், நம்ம வீட்டுல சுப நிகழ்ச்சிகளை நடத்த போறோம், குழந்தை பிறக்க போகுது, இதெல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு முதல்ல ஆராதனை செய்ய வேண்டும். எந்த ஃபங்க்ஷனானா இருக்கட்டும் ஐயா, ஒரு நல்காரியங்கள் நடக்க வேண்டும். நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தணும். ஐயா, என் பையன் படிச்ச பெரிய லெவல்ல குலதெய்வத்துக்கு முதல்ல பொங்கல் வைங்க. குலதெய்வம் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுங்க, அதுக்கு சேவை செய்யுங்க. அங்க அன்னதானம் இருந்தா அந்த கோயிலுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அந்த கோயில் கட்ட முடியாம இருந்தா அதுக்கான நம்மளுடைய முயற்சியால் நம்மளுடைய நிதி நிலைமையில ஒரு பாகமாவது கொடுக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம என்னென்ன விட்டுட்டோமோ, நம்மளுக்கு குழந்தை கல்யாணம் ஆகல, நம்ம பெண்ணுக்கு கல்யாணம், நம்ம பையனுக்கு கல்யாணம், குழந்தை இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தடை என்று சொன்னாலே முதல்ல குலதெய்வத்தின் சாபம். குலதெய்வத்தை நாம சரியா இல்லைன்னு அப்ப நாம மேற்கொள்ளாம விட்டுட்டோம். ஐயா, நவ கிரகங்கள் கொடுக்கட்டும், அது அப்பாற்பட்ட விஷயம். இதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய பாக்கியம் யாருக்கு உண்டுன்னா நம்ம குலதெய்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. நவகிரகம், அஷ்டமா சித்தி, பாலகர் யாரானா இருக்கட்டும் ஐயா, எல்லாருமே நம்மளை துன்புறுத்துகின்றாங்க அப்படின்னு நினைச்சா கூட குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும், நம்மளை தொடும். முக்கியமா குலதெய்வத்தின் சக்தி என்பது அதிகப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள், இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவரவர் குலதெய்வம், முனீஸ்வரனா இருக்கட்டும், நம்ம பச்சையம்மனா இருக்கட்டும், காளி தேவியா இருக்கட்டும், பிரம்ம வித்யாம்பிகா இருக்கட்டும், யார் யார் குலதெய்வமோ நம்ம முன்னோர்கள் வழிமுறையாக வழிபட்ட தெய்வங்கள் ஏதோ சுடல்மலை சாமியிலிருந்து எல்லாமே சொல்றோம். ஐயனாரப்பனாகட்டும், ஐயப்பனாகட்டும், யாரானா இருக்கட்டும், அந்த ரங்கநாத பெருமானா இருக்கட்டும், ஜம்பு மகேஸ்வரராக, அகிலாண்டி ஈஸ்வரி ஆகட்டும், யாரானா இருக்கட்டும், அவங்களுடைய குலதெய்வத்தை எந்த காரணம் சமயபுரத்தால கூட அவரவர் குலதெய்வத்தை மறக்காமல் ஒரு முறைக்கு 3 முறை, ஒரு மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா குலதெய்வத்துக்கு போய் போகணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை சார் கண்டிப்பா போனோம். அது கூட முடியல, ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று பொங்கல் இட வேண்டும். நம்ம வீட்டுல அந்த புகைப்படத்தை வச்சுக்கலாம், நம்ம புகையும் சார்ந்த விஷயம் படங்களை வைத்து நாம வழிபடலாம். அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து வச்சு நம்ம வீட்டுல பூஜை பண்ணி நம்ம மண்ணை வச்சு நம்ம பண்ண தவறே கிடையாது. இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது. எங்க ஊருக்கு அருகாமையில குலதெய்வத்துக்கு போக முடியாம போயிட்டு அங்கிருந்து மண்ணை எடுத்து அந்த குலதெய்வத்தின் கொடியில கட்டிருக்காங்க, பச்சையம்மன் ஆலயத்தை. அதனால நாம செய்கின்ற விஷயங்கள் அங்க தடை இல்லாமல் நிறைய பேர் நடக்க முடியாதவங்க, வயதானவங்க எல்லாம் போக முடியாம அந்த கோயிலுக்கு அருகாமையில கூடிய பச்சையம்மனை வழிபட்டு இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியா இருக்கு. ஆக மொத்த குலதெய்வத்தின் அருள் என்பது ரொம்ப முக்கியம். திடகாத்திரம் என்று சில பேருக்கு குலதெய்வ தாக்கம் என்பது இல்லாமல் இருந்தால், எனக்கே தெரியல சுவாமி, எங்க முன்னோருக்குள்ள 2 தலைமுறையா எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம ராசிக்கு 5ஆம் இடம், நம்ம ராசிக்கோ லக்னத்துக்கோ 5ஆம் இடம் எந்த குறிக்குது, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அங்கே சிவபெருமான் வீட்டிருக்காரா, சூரியன் நிலைப்பாடு நன்றாக இருந்தால் சுக்கிரன், சந்திரன் நிலைப்பாடாக இருந்தால் அங்க சந்திரன் வீட்டிருந்தாருன்னா அவருக்கான குலதெய்வமே
அல்லது செவ்வாய் வீட்டு இருந்தா கண்டிப்பா முருகப்பெருமான் தான். புதன் வீட்டு இருந்தா கண்டிப்பா திருமலை திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி ரங்கநாத பெருமான் தான். சனி பகவான் வீட்டு சுடல்மலை சாமி, இந்த பக்தவச்சலம், அந்த சொல்ல வீர பராக்கிரமம் முறையக்கூடிய சாமிகள் தான் நம்மளுக்கு குலதெய்வ. முனீஸ்வரன் முதல் முடி இந்த மாதிரி, அதாவது சனீஸ்வரன் வீட்டு இருந்தாலோ ராகு வீட்டு இருந்தாலோ ஒரு பராக்கிரமம், அதாவது சொன்னா மாகாளி, ராகு வீட்டு இருந்தாலே மாகாளி தான் கொடுக்கும். தெய்வாங்க இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு குலதெய்வமே தெரியல சுவாமினா ஜாதகத்தை வைத்தும் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இடைவிடாமல் நாம் இறைவனை வழிபடுவதும், இந்த குலதெய்வத்தின் அருள் கிடைத்தால்தான் நம்மளுக்கு எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கும். எல்லாத்தையும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா குலதெய்வத்தின் சாபமோ அல்லது பிரச்சனையோ நாம கரெக்டா அந்த குலதெய்வத்தின் அருள் கண்டிப்பா கட்டணும். குலதெய்வமோ குலதெய்வத்தின் சார்ந்த விஷயங்கள், தெய்வங்களுக்கு முதல்ல நாம பெயர் சூட்டினாலும் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினாலும் முதல்ல சொல்ல வேண்டிய மந்திரம் குலதெய்வத்தின் நாமம். அப்போ அவங்க பேரை சொல்லிட்டு தான் நம்ம குலதெய்வத்துக்கு பேரே வைக்கணும், குழந்தைகளுக்கு பேரே வைக்கணும். அங்கே சென்று ஒரு புடி மண்ணாவது எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கணும். ஒரு துணியில மஞ்சள் துணியில கட்டி வச்சு பாருங்க, பில்லி சூனியம் செய்வினை குளரும் தீய சக்திகள்லாம் நம்ம வீட்டில் வராது. இந்த மாதிரி விஷயங்களை குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டும்தான் நாம குலம் விளங்கும், பெரிய லெவல்ல வரும். நம்ம தலைமுறைக்கு வருகின்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். குழந்தை பாக்கியம் சித்திக்கும், திருமணம் தடை தோஷம் எல்லாமே நிவர்த்தி செய்யும். அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு குறையில்லாம வச்சுக்கணும்னா குலதெய்வத்தின் அருள் கிட்ட வேண்டும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.